இப்ப யசோதை சொல்றா, நான் உன் மீது வைத்த அன்புங்கிறது எவ்வளவு வசதி தெரியுமா கிருஷ்ணா? பேய்ச்சி, பேய்ச்சின்னா பூத்தனை என்ற பேய்ச்சி. உனக்கு விஷப்பால் கொடுக்க வந்தாளே அந்த பேய்ச்சி, அவ மார்பகத்துல விஷத்தை தடவிண்டு வந்து உனக்கு விஷப்பால் கொடுக்க பார்த்தா. நீ என்ன பண்ணிட்ட? அவளோட விஷப்பாலை மட்டும் குடிக்கல, விஷப்பாலோடு சேர்த்து அவ உயிரையும் நீ குடிச்சுட்ட. இத பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே உன் கிட்டக்க வரவே பயப்பட்டாங்கிறாளாம் யசோதை. ஏன்னா இது என்னடா வித்தியாசமான குழந்தையா இருக்கு. அவளுக்கு பூத்தனை கிருஷ்ணனை கொல்ல வந்தாளா எதுக்கு வந்தாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா பூத்தனை கிருஷ்ணனுக்கு எடுத்து பால் ஊட்டினா, பால் ஊட்டினவாறே என்னாச்சுன்னா பூத்தனையோட உயிரையும் சேர்த்து இவன் விழுங்கிட்டான். ஆனா நான் மட்டும் உன் அம்மாடா. அதுக்கப்புறம் கூட தயங்காமல் நான் வந்து உனக்கு பால் கொடுத்தேங்கிறா யசோதை. இது ஒரு அற்புதமான விஷயம். அதுக்காக யசோதை தன் பாசத்தை தான் வாயால சொல்லி காட்டுறான்னு அர்த்தம் இல்ல. அது நம்ம மனசுல புரியணும்னு பெரியாழ்வார் பாடியிருக்கார். என்னன்னா இது பாகவத புராணத்திலும் நீங்கள் பார்க்கலாம். அந்த பூத்தனை பெரிய பேச்சியாக மாறி அதுக்கப்புறம் விழறா. வரும்போது ஒரு சாதாரண பெண் போல மாறு வேஷத்துல வந்தா. கிருஷ்ணன் விஷப்பால் உயிர் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்தவாறு பழைய பேச்சு வடிவத்தோட விழுந்துட்டா. இந்த சத்தம் கேட்டுட்டு மற்ற ஆய்ச்சிகள் எல்லாரும் வந்துட்டாளாம். வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரித்தார்களாம். இந்த குழந்தை திடீர்னு அந்த மார்பகத்தை தான் லேசா அப்படி பருக ஆரம்பிச்சுது. திடீர்னு பார்த்தா அவ இறந்தே கீழே விழுந்துட்டா, பெரிய பேய்ச்சி போல இருக்குன்னா. உடனே அந்த ஆய்ச்சிகள்லாம் என்ன பண்ணாலாம், ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி தடுத்தாளாம். அதாவது யசோதை இங்க வா வா, அந்த குழந்தைகிட்ட போகாத, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்காதே என்று அழைக்கவும். அப்போ தடுக்கும் விதமாக அவ அழைத்தாளாம். அச்சுச்சோ யசோதை, நீயும் போயிட போற, இந்த குழந்தை உன் உயிரையும் சேர்த்து குடிச்சிட போறது அப்படின்னு அழைக்கவும். ஆய்ச்சியர் எல்லாரும் கூடி அழைக்கவும். அத்தனை ஆய்ச்சிகளும் வந்து உனக்கு பாலே கொடுக்காதேன்னு கூப்பிட்டா. ஆனா அப்போதும் யசோதை கிடுகிடுன்னு கிருஷ்ணனை தூக்கி, அச்சுச்சோ என் குழந்தைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தது, நல்ல வேளை குழந்தை தப்பிச்சுடுத்து, பயப்படாதடா குழந்தைன்னு உடனே சற்றும் தயங்காமல் அந்த குழந்தையை எடுத்து தன் மார்பகத்துல வச்சு, அவ ஏன்டா உனக்கு பால் ஊட்டணும், நான் பால் ஊட்டுறேன்னு யசோதை ஊட்டினா இல்லையா, அதைத்தான் சொல்றா. பின்னையும் நில்லாது என் நெஞ்சம். நில்லாதுன்னா தயங்காதுன்னு அர்த்தம். அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு நொடி நான் நினைச்சேனா, அச்சுச்சோ நாம பால் ஊட்டினா நம்ம உயிரையும் இவன் எடுத்துருவானோ. நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன்டா. என் உயிர் போறது போகல பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கிருஷ்ணன் நன்னா பசியார நன்றாக வயிறு நிறையும்படியாக அவன் நன்னா பால் சாப்பிடணும், அதான் எனக்கு தேவை. அதனால பின்னையும் நில்லாது என் நெஞ்சம், என் மனசு தயங்காது, நான் உனக்கு பால் ஊட்டினேன்.